பிராணாயாமம் பண்ணும்போது நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு ஒரு 4 சுவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணலாம். அதே பிராணாயாமம் நீங்க வந்து எங்க போய் பண்ணலாம்னா, நல்ல வேப்ப மரம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணலாம். சேம் மெத்தட்ஸ் தான். பிராணாயாமம் அது அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்ல முடியாது. பிராணாயாமம்னு சொன்னா அந்த நீங்க வந்து அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த பூரகம், கும்பகம், ரேச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஆக்சிஜனை உள்ள இழுத்து அதை வந்து அது வந்து பூரகம். அதுக்கு அடுத்தது கும்பகம். கும்பகம்னா அது வந்து உள்ள நீங்க நிறுத்தி அப்புறம் ரேச்சகம் வெளியில விடுறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து எங்க பண்ணாலும் அதே தான், சேம் தான். இன்ஹேல், ஹோல்ட் இன்சைட் அண்ட் எக்ஸேல். இதுதான் வந்து அந்த நான் சொன்ன அந்த மூணுமே வந்து அந்த சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ். ஸோ அந்த விஷயத்த நீங்க வீட்டுல பண்ணாலும் ஒண்ணுதான், காட்டுல பண்ணாலும் எஃபர்ட்ஸ் ஒண்ணுதான். ஆனா நீங்க போய் அந்த ஒரு காட்டுல பண்ணும்போது, ஐ மீன் அந்த ஒரு இயற்கையான சூழலை பண்ணும்போது, பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் இன்டேக் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஆக்சிஜன் இன்டேக், ஆக்சிஜன் வந்து உள்ள போது அதிகமா இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லங்ஸ்ல வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், வந்து டைனி ஏர் சாக்ஸ், குட்டி குட்டி ரொம்ப ஸ்மாலஸ்ட், ரொம்ப ஸ்மாலா இருக்கக்கூடிய அந்த பைகள் அந்த இருக்கும். அல்வியோலைன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் அல்வியோலை. அந்த அல்வியோலை, அல்வியோலஸ் சிங்குலர், அல்வியோலை ப்ளூரல். அந்த அல்வியோலையில வந்து போய் உங்களுடைய ஆக்சிஜனை இழுக்கிறீங்க இல்லையா அந்த பிராணாயாமம் நேரத்துல, அந்த ஆக்சிஜன் போய் அங்க வந்து தங்கும், அங்க ஃபில் ஆகும். நிறைய பேருக்கு அந்த இடமே யூஸ் பண்ணாம இருப்பாங்க. பிராணாயாமம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அது என்ன ஆகும், அது வந்து அந்த டைனி ஏர் சாக், அந்த சின்ன ஏர் பேக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து தங்கும். பிகாஸ் ஆஃப் விச் அதனால என்ன நடக்கும்னா, ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். பிரெயின் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு வந்து போய் உங்களுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது பியூர் பிளட், இம்பியூர் பிளட்னா அதான். பியூர் பிளட்னா வந்து அதுல தூசு எல்லாம் இருக்காது. இம்பியூர் பிளட்ல தூசு இருக்குன்னு எடுத்துக்கலாம். பிளட்ல தூசு இருந்தா நம்ம காலையே வரும், அப்படி கிடையாது. இம்பியூர் பிளட் அப்படின்னு சொன்னா அந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதான் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அந்த உள்ள இழுக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து வெளியே உள்ள இருப்போம். அப்புறம் உள்ள வந்து அந்த பிளட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். இதெல்லாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் தெரியும். உலகத்துல வந்து பிராணாயாமம் பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. தியானம் பண்றீங்களோ இல்லையோ, பிராணாயாமம் மட்டும் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிராணவாயு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நமக்கு வரும்போது பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். நிறைய பேர் கேட்பாங்க, சுரேஷ், மிஸ்டர் சுரேஷ் சத்யநாராயண், எப்படி உங்களால வந்து ஒரு 18 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் உழைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட் ரீசன் வந்து பிராணாயாமம் தான். வேற வேற என்ன இருக்க முடியும்? மேக்சிமம் இதுதான் ஆக்சுவல் சீக்ரெட், இதுதான் ரியல் சீக்ரெட் இதுதான். ஏன்னா வந்து இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எங்க போனாலுமே நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடம். இப்போ சில இடங்கள்ல வந்து என்னுடைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த துளசி செடி நிறைய வச்சு விட்டுருவேன். நான் துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா ஜென்ரேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து இப்போ சில ஃபார்ம் ஹவுசஸ் இருக்கு நம்மளது, அங்க வந்து வேப்ப மரங்கள் நிறைய வச்சு விட்டுருவோம். ஏன்னா அங்க போய் பிராணாயாமம் பண்ணிக்கலாம் நம்ம. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த ஒரு நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்காவே எப்படி எப்பயுமே இருக்கிறதுக்கு வந்து உங்க பிளட்ல ஆக்சிஜன் நல்லா இருக்கணும். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் தான். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஸோ இந்த பிராணாயாமம் வந்து
மறக்காம பண்ணுங்க.